Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 634 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கேவண்டிஷ் வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான்டா இந்த உலகத்துல அழகன் அழகன் அந்த பியூட்டி எல்லாம் எனக்கு தான் சொந்தம், சொல்ல போனா பியூட்டினாலே நான் தான், அதனால அந்த டெவில் ஃப்ரூட் எனக்கு தான் சொந்தம் அப்படி இப்படின்னு சொல்லி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா இவன் பியூட்டிஃபுல் பைரட்ஸோட கேப்டன். இவனோட பெரி பவுண்டி 280 மில்லியன் பெரிஸ். பார்க்க பையன் கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால அவனை பார்த்து லேடிஸ் எல்லாம் அடேங்கப்பா எம்பூட்டு அழகு, இப்படி ஒரு அருமையான அழக வேற எங்கேயுமே நாங்க பார்த்தது இல்லைன்னு அழகுல மயங்குவாங்க. அவனும் ஒரு ரோஸை வச்சுக்கிட்டு கேப் விடாம அவன் பாட்டுக்கு பில்டப் பண்ணிட்டே இருப்பான். லூஃபி அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வெயிட் மிஷின்ல போய் நிப்பானா. ஏகப்பட்ட கவசம் எடுத்ததுனால ஓவர் வெயிட் ஆயிருச்சு. அதை பார்த்துட்டு கேவண்டிஷ் பச்சை பச்சையா திட்டுவான், இதை தாண்டா நான் முன்னாடியே சொன்னேன்னு. ஆனா அவனுக்கு பாக்குறதுக்கு இதுதான் நெம்ப நெம்ப நல்லா இருக்குதாமா. அங்க எல்லாருமே பல்கா நல்லா மலமாடு மாதிரி இருக்கானுங்க. அவனுங்களோட வெயிட்டை விட இவன் கவசம் அவ்வளவு அள்ளி போட்டிருக்கான்னா அப்ப எந்த அளவுக்கு வெயிட்டை தூக்கி வச்சுக்கிட்டு பைய விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்க. சுத்தி முத்தி பார்க்கும்போது எல்லாம் அறகுற ட்ரெஸ்ஸோட இருந்தவனே இப்படித்தான் இருக்கணும் போலன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் மக்களோட சத்தம் சும்மா தாறுமாறா இருக்கும். லூஃபி எல்லாம் கேட்டுட்டு அசந்துருவான். உடனே கேவண்டிஷ் எதுக்காண்டி அவங்களோட சத்தம் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியுமா? ரத்தம். கிளாடியேட்டர்ஸ் எல்லாருமே அவங்க ஷோல ஒரு பார்ட் மட்டும்தான். ஆனா தோக்குறவன் வெட்டு வாங்கி அவன் உடம்புல இருந்து தெரிக்குதே பிளட். அந்த ரத்தம் தான் அவங்க எல்லாத்தையுமே எக்ஸைட் ஆகுதாமா. சொல்ல போனா இந்த கொலோசியத்துலதான் மக்களோட உண்மையான சுயரூபமே தெரியுது. அவங்களுக்குள்ள இருக்கிற கோபம், வெறுப்பு, அது இது கவலை காண்டுன்னு எல்லாமே அங்கதான் வெளியில கொப்பளிக்குது. இதுக்குன்னு ஏதாச்சும் எக்ஸ்ரே இருந்து அதை ஸ்கேன் எடுத்து பார்த்தா இப்படித்தான் அவங்க மொசரக்கட்ட பூரா கொடூரமா இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும்போது ஆர்மரை போட்டுட்டு வந்தா யாரு வந்து மேட்ச பாப்பா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காம்படிஷன் ஒரு ஷோ மாதிரி தான். ஆனா இவங்களுக்கு அது அப்படி இல்ல. அப்படி இப்படின்னு இவன் இங்க பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ஆனா லூஃபி அதை எதையுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு இதை போட்டுக்கலாமா, அது மட்டும் போதுமா, இது மட்டும் போதுமான்னு பையன் அப்படியே அவனோட துணியை செக் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் நம்மளால அந்த ஸ்பாட்டனை ஒரே அடியில தூக்கி போட்டு மட்டும் பண்ணல. அதை பார்த்துட்டு யார் நீ எட்டவன நம்மளால பழக்க தோஷத்துல நான் தான் லூஃபி நீருவான். அவ்வளவுதான். அங்க இருந்து அத்தனை பேருமே மிரண்டுருவாங்க. அதோட விட வேண்டியதானே. விடாம நான் தான் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்னு அவன் போட்டிருக்க கேப் அப்படியே தூக்கிட்டு வீசுவான். பார்த்தா பின்னாடி லூசின்னு பேர் போட்டிருக்கும். உடனே அத்தனை பேரும் பார்த்துட்டு காண்டாயி ஏண்டா என்னமோ லூஃபின்னு சொல்லி சீன் போட்ட, லூசின்னு போட்டிருக்குன்னா ஆமா லூசிமா உடனே கன்ஃபியூஸ் பண்ணாரான்னு மண்டையிலேயே ஒரு ஷீல்ட தூக்கி அடிப்பாங்க. நம்மால திருப்பி காண்டாயி அட்டாக் பண்ணாம இந்த ஷீல்டு நல்லா இருக்கேன்னு கையில எடுத்து வச்சுக்குவான். உடனே கேவண்டிஷ் ஓ லூசியா, நான் கூட ஸ்டார் ஹேட் லூஃபின்னு நினைச்சேன், அவன் எப்படி இங்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரோஜாவை திங்க ஆரம்பிச்சிருவான். இவ்வளவு நேரம் அதோட அழகை ரசிச்சுட்டு உதவி இப்ப முறுக்கு திங்கிற மாதிரி தின்னுட்டான். ஆக்சுவலா இந்த கேவண்டிஷ்க்கு ஆல்ரெடி லூஃபி மேல செம காண்டு. அவன் மட்டும் இங்க இருந்தான்னா கண்டிப்பா அவனை கொன்னே போட்டுருவாமா. ஏன் அவன் மேல அவ்வளவு கொலவெறின்னு கேட்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேவண்டிஷ்ங்கிறவன் நியூ வேர்ல்டுக்கு வந்தான். வந்த உடனே அவனுக்கு பேரு புகழ் அப்படி இப்படின்னு சும்மா தாறுமாறா தெரிச்சுது. ஏன்னா இவனோட பெரி பவுண்டி 200 மில்லியன் ஆச்சு. ஆளு வேற அழகா இருக்கானா. அதனால எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இவனை மட்டும் தான் கவர் பண்ணாங்க. சொல்ல போனா இவனுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எங்க பார்த்தாலும் இவனோட வாண்டட் போஸ்டர் தான். அப்படியே கிடைச்சேன்னா உடனே அதை எடுத்துக்கிட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு இவனுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி. எல்லாருமே இவனை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தான். எங்க பார்த்தாலும் கேவண்டிஷ் கேவண்டிஷ் கேவண்டிஷ். ஆனா அந்த பேரும் புகழும் அடுத்த ஒரே வருஷத்துல அடி வாங்கிருச்சு. எதனாலன்னா அந்த ஒயிட் பியர்டோட வார் ஆஃப் த பெஸ்ட்ல எல்லாருமே மெயினா அந்த பிரச்சனையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல மேஜரா சண்டை போட்டு மண்டைய போட்டது நம்ம ஒயிட் பியர்டு. அதுக்கப்புறம் அண்ணனை காப்பாத்த வெறி கொண்டு போரானது யாரு? லூஃபி தானே. சோ ஃபர்ஸ்ட் அவனோட போட்டோ வெளியில வர ஆரம்பிச்சது. அவன் கூடவே சேர்த்து இன்னும் ஏகப்பட்ட ரூக்கீஸ் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிட்டானுங்க. சோ இப்படி ஒஸ்ட் ஜெனரேஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் உள்ள வந்து பயங்கரமா குழப்பம் பண்ணி விட்டானுங்களா. அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் ரிப்போர்ட்டர்ஸ் இவனை கண்டுக்கவே இல்லை. ஒன்னா லூஃபியை பத்தி பேசுவாங்க, இல்ல மத்தவங்களை பத்தி பேசுவாங்க. இவனை பத்தி நியூஸ் ஒரு துண்டு செய்தியில கூட வராது. அதனால லூஃபியோட சேர்ந்து புதுசா வந்த எல்லாத்தையுமே கொல்லணும்னு வெறி பிடிச்சு திரியிறான். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண நோக்கு வெக்கமா இல்லையாடான்னு கேட்டா அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. மறுபடியும் மக்கள் இவனை ஆஹா ஓஹோன்னு பேசணும். அதனால புதுசா எவன் வந்தாலும் சரி அவனை கொல்லுவானாமா. அப்படி அவங்கள கொல்லணும்னா பவர்ஃபுல்லா இருக்கணும்ல. அதுக்கு தான் இந்த டெவில் ஃப்ரூட்டை ஜெயிச்சு அதுக்கப்புறம் மத்தவங்களை போய் காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டான். இங்க இப்படி இவன் சீரியஸா பேசிட்டு இருந்தா லூஃபி சுத்தமா கண்டுக்காம அங்க வெயிட் பார்த்துட்டு இருப்பான். அட வீணா போனவனே என்ன அசிங்கப்படுத்துறியான்னு தொண்டையிலேயே கத்திட்டு கிடப்பான். அப்புறம் என்ன நீ கேட்டாலும் கேட்காட்டி இந்த மேட்சை நான் தான் வின் பண்ணுவேன், நான் தான் வின் பண்ணுவேன்னு புலம்பிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே கண்ணாடி போட்ட ஒரு காட்டெருமை சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு ஒட்டி கேட்டுட்டு இருப்பான். அதே நேரம் இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. அங்க எல்லாருமே சண்டைக்காண்டி ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பொண்ணு ஒருத்தி நடந்து போவா. சொல்ல போனா அவ ஒரு கிளாடியேட்டர். ஆனா பாக்குறவங்க எல்லாம் வேணும்னே நக்கல் பண்ணுவானுங்க. உன்னை பார்த்தா சண்டை போற மாதிரி எல்லாம் தெரியல, நீ அதுக்கு லாய்க்கில்ல அப்படி இப்படின்னு வீம்புக்குனே கமெண்ட் பண்ணுவானுங்க. அவ அதெல்லாத்தையும் கண்டுக்காம அவ பாட்டுக்கு போவா. அப்படி அந்த வழியா போகும்போது கைரோஸ்ங்கிற ஒரு சிலைய பாப்பா. அதை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னா அந்த லூஃபி அங்க பாத்துக்கிட்டு இருப்பான். பார்த்துட்டு ஒரு வழியா நானுமே அவர மாதிரியே கெட்டப்ப மாத்திட்டேன், ஆளு பார்க்க செம சூப்பரா இருக்காருன்னு பாராட்டிட்டு இருப்பான். அவ வந்து பார்த்துட்டு நிஜமாவே அவர் நல்லா இருக்காரான்னு கேட்டவன
உடனே ஆமாம்பானா அப்பந்தான் அவளோட பேரை சொல்லுவா. நான் ரெபேக்கா, என்னோட பேரு கிளாடியேட்டர்னு. ஆனா அவளுக்கு கிளாடியேட்டர்னாலே சுத்தமா பிடிக்காதாமா. பட் அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கைரோஸ்ங்கிறவரு ஒரு லெஜெண்ட். ஹிஸ்டரியிலேயே இவரு தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கிளாடியேட்டர். 3000 மேட்ச் சண்டை போட்டு 3000 மேட்சுமே ஜெயிச்சிருக்காரு. ஒரு டைம் கூட தோத்ததில்லை. அந்த சண்டையிலயும் இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் வெட்டு வாங்கியிருக்காராமா. அப்படின்னா மனுஷன் எந்த அளவுக்கு சண்டை போடுவான் பாருங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கும் வேற. 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருந்து சண்டை போட்டுட்டு தான் இருந்தாரு. ஆனா இப்போ இவரை பத்தி யாருக்குமே தெரியாது. அதுதான் பெரிய ஷாக்கே. சொல்ல போனா இந்த கண்ட்ரில இருக்க கிளாடியேட்டர்ஸ் யாருமே இவரை பார்த்தது கூட இல்ல. இந்த ஸ்டாச்சுவே ஒரு ஸ்டேஞ்சான ஸ்டாச்சு தான். நிஜமாவே இவர் இருந்தாரா இல்ல கட்டுக்கதையான கூட டவுட். எப்ப இந்த ஸ்டாச்சுவை பில்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பிளேட்ஸ்ல என்ன எழுதியிருக்கோ அதை படிச்சுதான் மத்தவங்களுக்கு இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமே தவிர வேற யாருக்குமே தெரியல. அண்ட் இந்த ஸ்டாச்சுவை யாரும் எடுக்கவும் யோசிக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. அதான் ரொம்ப ஸ்டேஞ்சாவும் இருக்கு, மிஸ்டீரியஸாவும் இருக்குது. லூஃபிக்கு இந்த ஸ்டாச்சுவை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்குதாமா. சொல்ல போனா ரெபேக்காவுமே எனக்கு பிடிக்கும்பா. அந்த டைமுங்கும் போது சில பல கிளாடியேட்டர்ஸ் வந்து வேணும்னே அவளை வம்புழுப்பானுங்க. என்னமா இன்னைக்கு சண்டைக்கு கலந்துக்க போறேன்னு நாங்க கேள்விப்பட்டோம். எல்லாருமே உன்னை அடிக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சட்டு புட்டுன்னு நல்லா நிறைய அடி வாங்கிட்டு போன்னு சொல்லி இழிச்சுக்கிட்டே போவானுங்க. லூஃபி பார்த்துட்டு ஆமா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கானுங்க, இவனுக்கு என்ன பஞ்சாயத்துன்னு கேட்பான். அவன் அதெல்லாம் கண்டுக்காத, அவனுக்கு அப்படித்தான் பண்ணுவானுங்கன்னு சொல்லுவா. சுத்தி பார்த்தா எல்லாருமே இவளை கேவலப்படுத்தி பேசுவானுங்க, கேவலமா தான் பாப்பானுங்க. அதெல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பா. சொல்ல போனா அவளுக்கு அழுக வரும், ஆனா அழமாட்டா. இன்னைக்குதான் அவ கடைசியா சண்டை போட போறாளாமா. இந்த சண்டையில ஜெயிச்சு அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு எப்படியாச்சும் டோஃப்ளமிங்கோவை கொன்னே தீர்வேன்னு ஒத்த கால்ல நிப்பா. எது டோஃப்ளமிங்கோவா, என்னமா சொல்ல வரேன்னு கேட்கறக்குள்ளேயே டப்புன்னு அவன் எந்த பிளாக்னு கேப்பா. சி பிளாக்கும்பா. அவனா டி பிளாக். சண்டையில சர்வே வானோம்னா கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல சந்திப்போம் லூசின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போவா. அப்படியே கட் பண்ணி ஏ பிளாக்ல சண்டை போட்ட ஆளுங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. கொக்கமக்க ஏகப்பட்ட பேர் மட்டையாகி போய் கிடப்பானுங்க. நிறைய பேருக்கு உடம்பு ஃபுல்லா பலத்த காயங்கள். என்னன்னா இவங்க எல்லாத்தையுமே ஒருத்தன் போட்டு பொலந்து கட்டிட்டு இருக்கான். அவன் பேர் என்னன்னு பார்த்தா ஹாப்பி ஸ்டோர். பேப்பர் மாஸ்க போட்டிருக்கவன் இப்படி பேப்பர் மாதிரி எல்லாத்தையும் பந்தாடுறானே, இவன் யாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஓவர் பில்டப்பா இருக்கும். மக்கள்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. மத்த பிளாக்ல இருக்கவங்களும் வந்து சண்டையை பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க. அடேங்கப்பா இந்த அளவுக்கு சண்டை போயிட்டு இருக்கான்னு. அப்ப என்ன ஆகும், ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து அவனை பொலந்து கட்டிடலான்னு சொல்லி மொத்தமா சங்கிலியெல்லாம் போட்டு ரவுண்டு கட்டி அத்தனை பேரும் அட்ட டைம்ல அட்டாக் பண்ண போவானுங்க. ஆனா அவன் ஒரு அடி தான் அடிப்பான். வந்தவனுங்க எல்லாருமே வந்த வேகத்துல அப்படியே குப்பை மாதிரி தெரிச்சு போய் விழுவானுங்க. சொல்ல போனா பெரிய சைஸ்ல ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்தான். அவனே பின்னாடி ஏதோ சுண்டக்கா மாதிரி தெரிச்சு அடிச்சு போய் விழுவான். அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான் பாருங்க அந்த ஒத்த ஆளு. இப்ப என்ன அவன் அடிச்ச அடியில ஏ பிளாக்ல இருக்க அத்தனை பேரும் காலி. சோ இப்ப அந்த மாஸ்க் மேன் தான் வின்னிங். மிஸ்டர் ஸ்டோர்னு அங்க இருக்கவங்க சொன்ன உடனே அங்க இருக்க மக்கள்லாம் காட்டு கட்டு எத்துவாங்க. சொல்ல போனா கடைசியா இருந்த ஏகப்பட்டவர்கிட்ட ரொம்ப சீக்கிரமாவே காலி பண்ணிட்டான். கொலோசியத்துக்கு ஒரு புது ஹீரோ கிடைச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு வேற லெவல்ல பில்டப் போயிட்டு இருக்கும். அப்ப அவனோட ஃபேஸ் அந்த ஸ்கிரீன்ல வளைச்சு வளைச்சு காட்டிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் மூஞ்சில போட்டிருக்க பேப்பரை அப்படியே கிழிச்சு விடுவான். அத்தனை பேரும் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. என் கூட்டத்துக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருந்த பிராங்கியா ஷாக் ஆயிருவான். எது இவனான்னு. இவன் இங்க வந்திருப்பான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆனா பிளாக் ஏவோட வின்னர்னு சொல்லி அவனை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பின்னாடி நின்னு பார்க்க முடியாத லூஃபியை அடிச்ச புரண்டு முன்னாடி வந்து பார்த்துட்டு அவனே பயங்கரமா ஷாக் ஆவான். அவ்வளவுதான், டாடா.